தற்போதைய அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதான அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு நாளில் 3 to 2 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வகையில் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அது 2 மாவட்டங்களாக தற்போது குறைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு? இந்த மாற்றங்களுக்கான காரணங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னுடைய அரசியல் சுற்றுப்பயணத்தை இந்த மாதம் 13ஆம் தேதி திருச்சியில் தொடங்கினார். திட்டமிட்டபடி திருச்சியில் 4 இடங்கள்ல அதாவது திருச்சி உள்ளிட்ட 4 இடங்கள் அவர் பேச திட்டமிட்டிருந்தப்பட்டது. ஆனால் அதிகப்படியான மக்கள் கூடியதால திருச்சியில், அதாவது அவர் விமான நிலையத்திலிருந்து அவர் பேசக்கூடிய இடத்திற்கு செல்வதற்கு 6 மணி நேரம் ஆனது. ஒரே நாளில் 3 மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு சாத்தியமற்றதாக மாறியது. எனவே உடனடியாக 13ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரை திட்டமிடப்பட்டிருந்த அட்டவணையை மாற்றுவதற்கான திட்டம் செயல்படுத்திக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஒரு நாளைக்கு 3 மாவட்டங்கள் சென்று மக்கள் சந்திப்பது சாத்தியமற்றதாக மாறி இருக்கிறது. திருச்சியில ஏராளமான மக்கள் சூழ்ந்ததால விமான நிலையத்திலிருந்து மலைக்கடை செல்வதற்கு 6 மணி நேரம் தேவைப்பட்டது. மற்றும் மீதமுள்ள 2 இடங்கள்ல விஜய் பேசுவதற்கான சூழல் அமையாததனால இந்த திட்டம் மாற்றம் பெறப்பட்டிருக்கிறது. அதாவது அடுத்த இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய 3 மாவட்டங்கள்ல தேர்தல் பிரச்சாரம் நடத்த திட்டமிட்ட நிலையில நடந்த திருச்சி பரப்புரையின் போது 3 மாவட்டங்களுக்கு செல்ல இயலாத காரணத்தினால 3 மாவட்டங்களை 2ஆக குறைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய 2 மாவட்டங்கள் மட்டுமே விஜய் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய 2 இடங்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி விஜய் செல்வார். அதே போல இன்னும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை திட்டமிடப்பட்டுள்ள அனைத்து பட்டியலும் மாற்றப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.